ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட விளம்பர குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். ராசிநாதன் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 2 குடையவனும் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு வெகு சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமச்சனி நடக்குதே என்று ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாமே கொஞ்சம் ஆறுதலான விஷயங்கள், அதாவது 12இல் குரு உச்சம் பெற்று உங்களுக்கு அந்த சனியுடைய ஆதிக்கத்தை குறைப்பார். அங்கே பார்வை ஏற்படுது, ஆதிக்கத்தை குறைப்பார். அதே இது குரு 4ஆம் இடத்தை உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 6ஆம் இடத்தை பார்ப்பதும் 8ஆம் இடத்தை பார்ப்பதும் நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சியுடைய அமைப்பு எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு வேலைக்கு போவீங்க, அந்த வேலை தடங்களாகி நடக்கும். உங்களுக்கு சிம்மராசிகளுக்கு புறமே திருமண வயதில் இருப்பவர் இந்த ஆண்டு கொஞ்சம் அக்டோபர் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண் பெண் திருமண வயதில் இருப்பவர் ஆண் பெண் இருவருமே இந்த அக்டோபர் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அக்டோபருக்கு மேலே திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். சிம்மராசி நேர்கள் பூராமே இந்த அஷ்டமச்சனி காலம் நடந்து கொண்டு இருப்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். அதே இது காசு பணத்தை இடம் பொருளில் போடலாம், லேண்டில் போடுறது உங்களுக்கு ஒரு சுப விரயமாக மாற்றும். இல்லை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்திக்கலாம், அதுவும் ஒரு சுப விரயமாக மாற்றும். மெயினாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டக்கூடாது. வண்டி படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா நல்லா மதிப்பெண் எடுப்பாங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு 20 வயதுக்குள் உள்ளவர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே. அதாவது காரியங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இழுபறியோடு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதம். கணவன் மனைக்குள்ளே அனுசரித்து போகணும். அஷ்டமச்சனி காலத்தில் வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 to 10:30 கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அருளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட எல்லமர் குமரன். நன்றி, வணக்கம்.